கைஸ், நான் தான் உங்க எஃப்ஓ வில்லன் கேமர் பேசுகிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம இன்னைக்கு ஏப்ரல் மந்த் வர பூயா பாஸ் அண்ட் சில பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ வாங்க, இன்ட்ரோவை பார்க்கலாமா? 3, 2, 1. நம்ம இந்தியன் சர்வருக்கு வர அத்தை ஈவெண்ட் என்னன்னா, மெயினான ஈவெண்ட்னா இந்த எமோட் ராயல் தான் மக்களே. வந்து கிட்டார் வச்சுக்கின்னு ஏதோ ஒரு மேலே உட்காந்துச்சிக்கின்னு கிட்டாரில் வாசிச்சுன்னு இருக்கான், நல்லா தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஓல்டு ஃப்ளாக் அமௌண்ட் வருது, இது நல்லா தான் இருக்குது. அடுத்தது நம்ம மியூசிக் அமௌண்ட் வருது, இது வந்து குரூப் அமௌண்ட், குரூப்பாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒருத்தர் வாங்கினாலே ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதாவது பெட்டு அமௌண்ட் ஒன்று வருது, இந்த பெட்டு அமௌண்ட் வந்து இந்த குட்டி நாய் இருக்கும்ல அதை வச்சு வருது, நல்லா தான் இருக்குது. ஓகேவா? நம்ம சர்வர் இல்லாமல் பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் அப்புறம் சில பல சர்வருக்கெலாம் வந்து M14 வந்து கன்ஸ்கின் நம்மளுக்கு வந்துச்சு. ஆனால் வந்து மிச்ச சர்வருக்கு இன்னும் வரல போல், அவங்களுக்கெல்லாம் விட போகிறாங்க, ஓகேவா? நம்மளுக்கு நினச்சிடாது, நம்மளுக்கு இல்லை, பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூருக்கு, ஓகேவா? அடுத்தது வந்து குளோபால் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. குளோபால் அப்புறம் எமௌண்ட் அப்புறம் இது என்ட்ரி அமௌண்ட் எல்லாம் வந்து பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர், நம்மளுக்கு இல்லை. அப்புறம் ஃபிஸ்ட்டு அப்புறம் பேக்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே புதுசாக ஒரு அமௌண்ட் வருது. ஏன்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அமௌண்ட்டை? என்னால் இது அமௌண்ட்டு ஒன்றுமே புரியலை மக்களே. பாருங்களேன், அமௌண்ட்டை நல்லா தான் இருக்கான்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லை, பார்த்துப்போம். அடுத்தது வந்து நம்ம குதிரை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம கேமுக்குள்ளே புதுசாக குதிரை கொண்டு வர போகிறாங்க. குதிரைக்கு சைடில் எழுத்து இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில். நம்ம அடிக்க குறைஞ்சிக்கினே இருக்கும். ஃபுல்லாக அடித்து அது காலி பண்ணிட்டோன்னா நம்மளை விட்டு போய் மறைஞ்சிரும். அதனால் அந்தமாரி சில பல கிரீப்பியான விஷயம்லாம் காமிக்கல அவனுங்க, அதை இது பண்ணிட்டானுங்க, அவாய்ட் பண்ணிட்டானுங்க. அது வரைக்கும் நல்லது. அதுவும் நம்ம நார்மலாக நின்றுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ரெக்கவர் பண்ணிக்குது. கார் பைக்கெலாம் அதுமாரி பண்ண முடியாது, இது பண்ணிக்கலாம் ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து லம்போகினி எல்லாம் வந்து இதுக்குள்ளே கொண்டு போக முடியாது. நம்மளோட குதிரையை வந்து உள்ளே கொண்டு போகலாம். இப்போ நார்மலாக குதிரை தண்ணிக்குள்ளே போச்சுன்னா பொரியமாக நடக்குமா, அதேமாரி தான் இங்கேயும் பொரியமாக நடக்கும். இல்லை 2 பேர் வர முடியாது, ஒருத்தர் வண்டி ஜாலியாக போகலாம், சுட்டிக்குன்னே போகலாம். நீங்கள் ஒரு பாட்டுன்னு இன்னும் 2 பேர் ஏற முடியாது கைஸ், ஓகேவா? இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நெஞ்சு பொழைக்கிற மாதிரி ஈவெண்ட் ரைட் அட்டாக், இது வந்து ஓல்டு எலைட் பாஸ் ஓல்டு ஈவெண்ட்டில் வரப்போகுது, ரிட்டர்ன் சொல்கிறாங்க. இது என்னாலே நம்ப முடியல, நல்லா பார்த்துப்போம். அப்புறம் வந்து சில பல ஈவெண்ட், அப்புறம் பவர் 100 பண்ணி அதுமாரிலாம் நிறைய எனக்கு எதுக்கு இல்லை கொண்டு வரானுங்க. ஓல்டாகவே இந்த போட்டோமே ஒரு பக்கமாக. இப்போ வந்து நிறையா காசு விற்கிற ஐடிலாம் இப்போ ஒரு 13,000 ஐடிலாம் 7,000 8,000 போகுது. ஃபஸ்ட் ஐடி செகண்ட் ஐடிக்கலாம் தேவையில்லாமல் இவனுங்க பண்ணுறானுங்க. ஏன் தான் இவ்வளோ பண்ணுறானுங்களோ, கம்முன்ட்டு போயிடலாம் அவனுங்க. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாம்பராய் பண்டில் ரிட்டன், அடுத்தது ரைட் அட்டாக், இது எதுக்கு கொண்டு வரானுங்களோ, வேஸ்ட் மக்களே. சரி, அடுத்தது நம்ம பூயா பாஸ் பார்க்கலாமா? வாங்க கைஸ். இது வந்து என்ன பூயா பாஸ்னால், நம்ம ஏப்ரல் மந்த் வர பூயா பாஸ் தான். இது வந்து ஃபுல்லாக இது எமோஜி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேண்ணே. சரி வாங்க, இப்போ அக்கா பண்டில் பார்க்கலாம். அக்கா பண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த கேர்ள் பண்டில் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் SBD கன் ஸ்கின் தான் இல்லை நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் 10வது இதுவில் வந்து பேராஷூட் ஒன்று கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது 20ஆவதில் வந்து ஒரு பேனர் கொடுக்குறாங்க. அப்புறம் அதையிலே வந்து இது மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து 30ஆவது வந்து ஒரு ரெட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. அப்படியே மயக்கமான மாரி அன்னீவனாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, அவ்வளோ நல்லா இல்லை.
அடுத்தது ஸ்கேட் போர்டு கைஸ். ஸ்கேட் போர்டு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நல்லா வீலில் வச்ச மாதிரி இருக்குது எமோஜிலே. அப்புறம் எஸ்விடிக்கான ஒரு ஸ்கின்னு, எஸ்கேஎஸில் எஸ்விடி. அப்புறம் ஒரு அவதார் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேனுக்கான ஸ்கின் ஒன்று நல்லா இருக்குது இதுவும். ஓகே, இது டீசெண்டாக இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அப்புறம் வந்து பேக் கொடுக்குறாங்க. அப்புறம் இது ஒரு பக்கம் அழுகுற மாரி, ஒரு பக்கம் சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜி. அப்புறம் பேக் இது ஒரு நல்லா இருக்குது, நல்லா டேப் மூஞ்சில் ஒட்டின மாதிரி. அடுத்தது வந்து இது கொடுக்குறாங்க, என்னதுன்னா கிரனட் ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எமோஜி, அதுவும் எமோஜி தான். அடுத்தது வந்து இது கொடுக்குறாங்க க்ளோவால் வந்து குட்டியோன்னு இருக்க மாரி இருக்குது, நல்லா இருக்குது சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பாய் பண்டில் பார்த்துருவோம். பாய் பண்டில் எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். இல்லைங்க, பாய் பண்டில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக எமோஜி தான், நல்லா இருக்குது. நான் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நல்லா ஓகே. இந்த இது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. அப்புறம் ஜம்பிங் எஃபெக்ட்லாம் இருக்குது, ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. ஓகேவா, இது வந்து ஏப்ரல் மந்த் வர போகிற பூயா பாஸ். ஓகேவா, அப்புறம் வந்து ஏப்ரல் மந்த் பூயா பாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1 வந்துடும் இந்த பூயா பாஸ் ரிங் ஈவெண்ட்டு. ஓகேவா, அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இதோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இது வந்து இது ஏப்ரல் 1 வந்துடும். பாய் கைஸ், பை டாடா.